திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் மொத்தம். தி பார்க் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த சந்தீப்பின் முன்பாக சென்று அமர்ந்தாள் சுபாங்கி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சுபாங்கி. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க சந்தீப்? பேப்பர் நியூஸில் ஊர்ஜிப்படுத்துகிற மாதிரி மறுநாளே நான் சந்தித்தா நியூஸை எல்லோரும் நம்பிவிட மாட்டாங்களா? நான் மறுப்பு அறிக்கை விட்டால் கூட நம்ப மாட்டார்கள். சுபாங்கி படப்படுத்தாள். சுபாங்கி, என்னோட நல்ல காலம்தான். நீங்கள் மறுப்பு அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நான் உங்களை கூப்பிட்டதை உங்ககிட்ட மனம் விட்டு பேசுகிறதுக்கு தான். இந்த நியூஸுக்கு மறுப்பு விடுறது அவசியம்தானா? சந்தீப் கேட்டான். அஃப்கோர்ஸ், சுபாங்கி சொன்னாள். எதனால் அப்படி நினைக்கிறீங்க? சந்தீப் அவளை ஜாக்கிரதையாக பார்த்தான். இதில் நினைக்க என்ன இருக்குது? நான் ஒரு மரியாதைக்குரியவரோட பொண்ணு, பெரிய பிஸ்னஸ் உமன். இந்த மாதிரி நான் ஒரு கிரிக்கெட் பிளேயரோட சுற்றுறேன்னு நியூஸ் வந்தால் என் ஆஃபீஸ்லேயே என்னை யார் மதிப்பாங்க? என்னோடய தன்மானம் இதில் அடங்கி இருக்குது. நான் அப்படி நினைக்கல சுபாங்கி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் மனசில் ஒரு தேவதை பள்ளி நாட்களிலிருந்தே குடிக்கொண்டு இருப்பாள். அவள் எங்கே இருப்பான்னு தெரியாமல் தான் சந்திக்கிற பொண்ணுங்கள் எல்லாம் இவள் அவளாக இருக்குமோ என்று எண்ணியே பழகுவான். ஆனால் எல்லா பெண்களும் ஏதாவது ஒரு டைமில் நான் அந்த தேவதை இல்லைன்னு நிரூபித்து காட்டிடுவாங்க. வேறு வழி இல்லாமல் அவன் வேற ஒரு பெண்ணை நாடுவான். இந்த தேவதையின் தேடுற படலத்தை வச்சுட்டு ஆண்கள் எல்லோருமே மலர் விட்டு மலர் தாவர வண்டுன்னு அவனோ மடையன் பாடிட்டான் தான் ஐயா. தன்யா, நான் எதிர்பார்த்திருந்த தேவதை இல்லைன்னாலும் ஏறக்குறைய அடுத்த லெவலில் இருக்கிறதால அவள்கிட்ட பழகிட்டு இருந்தேன். ஆனால் என் மனசில் உருவைத்து வச்சுருந்த தேவதையை நேற்று தான் முதல்ல பார்த்தேன். சந்திர நிற சேலையிலே நேற்று பாரடைஸ் ஹோட்டல்லையே உட்கார்ந்திருந்தா. சந்தீப்பின் வாய்ஜாலத்தில் சிக்குண்ட சுபாங்கி இமைகள் படபடக்க அவனை ஏறிட்டாள். யூ பிட்ச் வானேசா, என்ன சொன்ன ஃபோனில்? தான்யாவும் சந்தீப்பும் உயிருக்குயிரா லவ் பண்ணுறாங்க. சந்தீப்பனை திரும்பி கூட மறக்க மாட்டார்னு சொன்னியே. இப்போ பாரு, என்னை தேவதைன்னு வர்ணிச்சுக்கிட்டு ஏன் எதிரேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நேற்று நீ திருப்பி கொடுத்ததை திருப்பி வாங்கிக்க. வனேசாவை அழைத்து கட்ட வேண்டும் போல் தோன்ற சந்தீப்பனுடைய காதல் பார்வை அவளை தடுத்தது. சுபாங்கி, நேற்று நைட்டு நான் முழுக்க தூங்கவே இல்லை. தான்யா ஃபோன் செஞ்ச கூட எடுக்கவும் இல்லை. என் மனசு உங்களை சுற்றியே தான் பறந்துக்கிட்டே இருந்தது. மறுப்பு அறிக்கை கொடுத்து தான் நியூஸ் போட்ட பத்திரிகையை மூக்கறுக்கணும்னு இல்லை. இந்த செய்தியை நிஜமாகி காட்ட அவங்க முகத்திலே ஓங்கி அரைஞ்சிடலாம் சுபாங்கி. நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த பத்திரிகை என்னை நோக்கி போட்ட ஸ்பின்னை நான் சிக்ஸராக மாற்ற முடிவு செஞ்சுட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்கள் என் மனைவியாக கிடைச்சா நான் ரொம்ப பெருமைப்படுவேன். சந்தீப் சொன்னதும் திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் அவள். நிகேத்திடம் போய் எஸ் சொல்லிவிடுவதே என்கிற முடிவில் இருந்தவளை மீண்டும் குழப்புகின்றதே விதி. அவனையே குழப்பத்துடன் பார்த்து கொண்டே உட்கார்ந்து இருந்தாள் சுபாங்கி. எனக்கு புரியல சந்தீப், நீயும் தான்யாவும் சுத்தாத இடமே இல்லை. ஏன் உங்கள் 2 பேரோட புகழும் மால்தீவ்ஸ் வரைக்கும் பரவி இருக்கு. நான் உங்களை எப்படி நம்புறது? தூக்கி வாரி போட்டது சந்தீப்புக்கு. மால்தீவ்ஸ் விவகாரம் எல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? மால்தீவ்ஸில் ஒன்றும் தப்பாக நடக்கலை சுபாங்கி. அந்த ரெசார்ட் ஓனர் நிகேத் என்கிறவன் சும்மா தான்யா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தான். தான்யா ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்கும்போது அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். நான் அவனை தட்டி கேட்டேன். அவன் தான் செல்வாக்கை உபயோகித்து லோக்கல் பேப்பரில் நானும் தான்யாவும் குடிச்சிட்டு கலாட்டை செய்ததாக போட்டு எங்களை ரெசார்ட்டை விட்டு வெளியேற்றினான். இதுதான் விஷயம், சந்தீப் சொன்னான். தான்யாவிடம் நிகேத் தவறாக நடந்து கொண்டானா? யாரை நம்புவது என்றே தெரியவில்லையே. சுபாங்கி அதிர்ந்து போய் நின்றாள். அதெல்லாம் விடுங்க சுபாங்கி, ஐ லவ் யூன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா? சந்தீப் கேட்டான். தான்யாவோட இவ்வளவு நாள் சுற்றிக்கிட்டு வர்றீங்க, என்னை நேற்று தான் முதல் தடவையா ரத்தமும் சதையுமாவே பார்க்குறீங்க. அதுக்குள்ளே எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்க தோணும்? அவள் ஆச்சரியப்பட்டாள். என் மனசை திறந்து பேசுகிறேன் சுபா. எத்தனையோ பிளேயர்கள், எத்தனையோ நடிகைகளோடு சுற்றி இருக்கின்றேன். ஆனால் அவங்க யார் என்ன கல்யாணம் செஞ்சுக்கலை. நம்ம நாட்டு ஜனங்களுக்கே ஜோடி சேர்க்கறதுலே ஒரு ஆர்வம். இவன் இவளுக்கு ஏற்றவன், இவள் இவனுக்கு ஏற்றவன்னு பத்திரிகையிலே ஜோடி சேர்க்கறதில்லை. செலிப்ரிட்டிகளும் நடிச்சுக்கிட்டு பணம் தர்றாங்க, அவ்வளவுதான். என்னையும் தான்யாவும் சேர்த்து வச்சதே ஒரு போர்டு மெம்பர் தான். அதை வச்சு நான் பத்திரிகை சர்க்குலேஷனை அவர் வளர்த்துக்கிட்டாரு. அதுக்காக எனக்கும் தான்யாவுக்கும் ஒரு தொகை கூட கொடுத்தாரு. சாரி, அதனால தான் சொல்கிறேன், செலிப்ரிட்டிகளின் காதல் வெறும் கண் துடைப்பு நாடகம்தான்.
பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்களை பாரு, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதனையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் அந்த வரிசையிலேயே சேர விரும்புகிறேன். உன்னை மனைவியை அடைஞ்சு நான் பெரிய லெவலுக்கு போயிடுவேன். நீ தான் என்னோட ஸ்ரீஹரிகோட்டா. உணர்ச்சியுடன் பேசியபடியே சுபாங்கியின் கையை பிடித்தான். இதற்காகத்தானே காத்திருந்தாள் சுபாங்கி. நிகேத்தை கல்யாணம் பண்ணி கொண்டு மால்தீவ்ஸ் தீவில் காணாமல் போவதை விட சந்தீப் சங்கரின் மனைவியாக பொது இடங்களிலும், மேட்ச் நடைபெறும் மைதானங்களிலும், வெளிநாட்டு பயணங்களிலும் கேமராவில் தென்படலாமே. சந்தீப் மனதை திறந்து பேசியது அவளுக்கு பிடித்திருந்தது. நிகேத்திடம் எஸ் சொல்வதற்கு முன்னாடியே சந்தீப் தன் மனதை திறந்து காட்டியது ஒரு விதத்தில் நல்லதுதான். நிகேத்திடம் நோ சொல்லிவிட வேண்டியதுதான் போலும். என்ன சொல்கிறே சுபாங்கி? பேரர் ஒருவர் சந்தீப்பிடம் வந்தார். சார், கால் ஃபார் யூ. ஒரு நிமிஷம் சுபாங்கி என்ற சந்தீப் ரெஸ்டாரண்ட்டின் ஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தான். என்ன சந்தீப், இன்னுமா பேசிகிட்டு இருக்க? ஷூட்டில் தனியாக இருக்க போர் அடிக்குது மேன். தானியா ஃபோனில் சினிங்கினாள். ஐ வில் பி தேர் என்றபடி ரிசீவரை வைத்துவிட்டு மீண்டும் சுபாங்கியிடம் வந்தான் சந்தீப். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது சுபாங்கி. ஸோ நான் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். நீ என்ன செய்ய போகிற? உரிமையுடன் நீக்கு மாறிவிட்டான் சந்தீப். சுபாங்கி தன் வலையில் விழுந்து விட்டிருப்பாள் என்கின்ற உறுதியுடன் தான் அப்படி சொன்னான். நான் மறுப்பு அறிக்கையை விடப்போவதில்லை சந்தீப், புன்முறுவலுடன் சுபாங்கி கூற. குட் என்று அவளது தோளில் தட்டினான். சந்தீப்பின் அந்த உறுதியான தொடல் அவளுக்குள் கிளுகிழுப்பை உண்டாக்க தன் காரை நோக்கி சுபாங்கி நடக்க சந்தீப் லிஃப்டை நோக்கி நடந்தான். விஷயத்தை அறிந்த நித்தியமூர்த்தி வானத்துக்கும் பூமிக்குமாக குதித்தார். அப்புறமா நீ ரொம்ப வருத்தப்பட போகிற. நிகத்தின் கால் தூசிக்கு சந்தீப் பெறமாட்டான். நித்தி கர்ஜித்தார். போதும், உன் தங்கை மகன் பெருமை. நடிகைதான் தானியா கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தவன் தானே அவன். என்கிட்டே வந்து ஷாஜகான் வேஷம் போடுறான். மாளிகை கட்டி வச்சிருக்கானாமே எனக்கு மனதுக்குள் கூறிக்கொண்டாள். அப்பா, எல்லா ஆண்களுக்குமே வீக்னஸ் இருக்கின்றது. ஒழுங்காக இருக்கிற ஆண்களும் சூழ்நிலை அமைஞ்சா எசகு பெசகாக தான் நடந்துப்பாங்க. அதனால் ஒருத்தனை யோகியன் ஒருத்தனை அயோக்கியன்னு எப்படி தீர்மானிக்கிறது? தப்போ ரைட்டோ, சந்தீப் இஸ் மை மேன், சுபாங்கி கூறினாள். அப்போ எனக்கு அவ்வளவு தான் மரியாதை. உன்னை ஏன் சாம்ராஜ்யத்துக்கு வாரிசா ஆம்பளை பிள்ளை போல் வளர்த்தேனே. ரெண்டாவது கல்யாணம் கூட பண்ணிக்காமல் சுபாங்கி இண்டஸ்ட்ரீஸை பெரிய அளவில் வரணும்னு பாடுபட்டது எல்லாமே இப்போ வீணாக போயிடுச்சு. இருக்கிற ஒரே பொண்ணு என்னை மதிக்கலேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் இனிமே எனக்கு என்ன இருக்குது? தொப்பென்று விரக்தியுடன் சோஃபாவில் சரிந்தார் நித்தியமூர்த்தி. அவர் மீது பரிதாபம் கொண்ட சுபாங்கி சோபாவின் பின்பக்கமாக சென்று அவள் கழுத்தை தன் இரு கைகளால் கட்டிக்கொண்டு முகவாயை அவர் உச்சந்தலையில் பதித்தாள். டேடி, நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். இப்போது ஒரு சத்தியம் செஞ்சு தரேன். நீ ஐயரை பார்த்து முகூர்த்தம் குறித்து இந்த முகூர்த்தத்திலே சந்தீப்பை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆர்டர் கொடுக்கத்தான் எனக்கும் சந்தீப்புக்கும் மேரேஜ். இல்லைன்னா வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட எல்லா விஷயங்களிலும் நீங்கள் தான் இறுதி முடிவு எடுக்க போகிறீங்க என்றபடி மாடி ஏறி தன் அறைக்குள் சென்றாள் சுபாங்கி. அது போதும், நான் அந்த சந்திப்புக்கு அதுக்குள்ளே ஒரு வழியை பண்ணிடுவேன் என்று தனக்குள் கூறிக்கொண்ட நித்தியமூர்த்தி நிகேத்தை ஃபோனில் அழைத்தார். டாக்டர் அம்சவர்தினி அடையாறிலிருந்து பெசன்ட் நகருக்கு வளைந்து போகும் பெசன்ட் அவென்யூவில் நடந்து கொண்டிருந்தாள். மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வாக்கிங் செல்பவர்களுக்கு இயற்கையிலேயே பந்தல் அமைத்து கொடுத்திருக்க பகுதியாக விளங்கிய தியோசாபிக்கல் சொசைட்டியின் மதில் சுவரை ஒட்டிய பிளாட்ஃபார்மில் நடந்த அவள் வெள்ளை சுரிதார், காலில் ஷோஸ், மார்பில் குறுக்காக தொங்கிய சுருக்குப்பையில் செல்ஃபோன், கையில் ஊசலாடி கொண்டிருந்த ஒரு கழி, வலது கையில் சுற்றியிருந்த லெதர் பெல்ட்டில் பிடைக்கப்பட்டிருந்த நூடுல்ஸ் என்கின்ற பொமரேனியன் நாய் அவள் பின்பாக துள்ளி குதித்தபடியே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. அதன் மேனியெங்கும் நூலாக முடி பரவியிருந்தால் அதற்கு நூடுல்ஸ் என்று பெயர் வைத்திருந்தாள். தன் இளமை முழுவதையும் மருத்துவ ஆராய்ச்சியிலேயே கழித்து விட்டிருந்ததால் திருமணம் செய்து கொள்வதை பற்றி அவள் சிந்திக்கவே இல்லை. இளமை போய் வரவா என்று புறப்படுவதை தயாராக எழுந்து நின்ற பொழுது திடீரென்று பெங்களூரைச் சேர்ந்த வனமாலி என்கின்ற மனோதத்துவ நிபுணர் இவருக்கு அறிமுகமானார். செமினார் ஒன்றில் இவளது கையை பற்றி குலுக்கிய வேளை நல்ல வேளைதான் போலும். நிரந்தரமாக இவளது கையை பிடித்து விட்டார். சென்னையில் கைராசி மகப்பேறு மருத்துவர் என்கின்ற பட்டத்துடன் வளைய வந்த அம்சவர்தினியே மணந்து கொண்டு அவளை அடையார் வீட்டில் ஐக்கியமாக்கிவிட்டார். குழந்தைகள் இல்லை என்றாலும் ஊருக்கு பிரசவம் பார்த்த திருப்தியில் தான் பிரசவம் பார்த்து பிறந்த அத்தனை குழந்தைகளையும் தன் குழந்தைகளாகவே நினைத்தாள் அம்சவர்தினி.
வாழ்க்கையில் பிரச்சனைகளே ஒன்றும் இல்லை என்கின்ற நிலையில் காலை நேரங்களை மட்டும் தனக்காகவே ஒதுக்கி கொண்டாள். நூடுல்ஸுடன் அன்றாடம் பெசன்ட் நகர் பீச் வரை வாக்கிங் செல்வாள். எலில்ஸ் பீச்சில் கடலை பார்த்து அமைந்திருந்த வீடுகளில் ஒன்றில்தான் அவளது அருமை தம்பி டாக்டர் நரேந்திரநாத் வசித்து வந்தார். சென்னையில் மிகப்பெரிய சர்ஜன்களில் நரேந்திரநாத்தும் ஒருவர். அக்கா தம்பி இருவரும் புகழ்பெற்ற டாக்டர்களாக இருப்பதைக் கண்டு மகிழாமலேயே தாய் மீனாட்சி கண்ணை மூடிவிட்டாள். தந்தை பெரிய மிராசுதார் என்பதால் தன் கிராம வாழ்க்கையும் நிலநீச்சுக்களையும் விட்டு பிள்ளையோடும் பெண்ணோடும் வர தயாராக இல்லை. தொலைபேசியில் உறவு வைத்துக் கொள்வதோடு சரி, அரசாங்க அலுவல் தொடர்பாக யாரையாவது பார்க்க சென்னைக்கு வரும்பொழுது மகனையும் மகளையும் பார்த்துவிட்டு போவார். அப்படி வரும்போது அரிசி, பருப்பு, சர்க்கரை, காய்கனிகள் என்று ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரையை உடன் எடுத்து வந்து இவர்களுக்கு கொடுத்துவிட்டு போவார். சென்னையில் ஒரு நாள் தங்க நேரிட்டாலும் முள்ளின் மீது இருக்கின்ற போலதான் அவர் மாய்ந்து மாய்ந்து போவார். ஊரில் போட்டது போட்டபடியே வந்திருக்கேன் என்று புறப்பட்டு விடுவார். மண்ணின் மீதுள்ள தாக்கம்தான் பெற்ற செல்வங்களிடம் உள்ள தாக்கத்தை காட்டிலும் அவருக்கு அதிகம். தந்தைக்கு பாசத்தை காட்ட தெரியாததால் அம்சவர்தியும் நரேந்திரனும் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். குறிப்பாக அம்சா தம்பி நரேனின் மீது எல்லையில்லா பாசத்தை கொண்டிருந்தாள். நரேனுக்கும் அக்காவை விட்டால் வேறு யாரும் கிடையாது. வாக்கிங் போகும் சாக்கில் தினமும் தம்பியை பார்த்துவிட்டு வந்தால்தான் அம்சவர்தினிக்கு மருத்துவமனையில் வேலையே ஓடும். அவள் கணவர் வனமாலியும் சில சமயம் வாக்கிங் வருவார். திடீரென்று மனநிலை விடுதிகளில் இருந்து ஃபோன் கால்கள் வந்ததால் விடியற் காலையிலேயே சென்று விடுவார். எலிட்ஸ் பீச் செல்லும் பாதையில் திரும்பி அம்சா அங்கிருந்து இரண்டாவது வீட்டிற்குள் நுழைந்தாள். வெளியில் கிடந்த பிரம்பு நாற்காலியில் நூடுல்ஸை கட்டிவிட்டு உள்ளே செல்ல நரேந்திரநாத்தின் உதவியாளன் ராஜாராம் அவளை பணிவுடன் வரவேற்றார். ராஜா, இன்னுமா தம்பி எழுந்திருக்கல? கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே டர்க்கி டவலால் ஈரத்தலையை தூட்டியபடியே மாடிப்படிகளில் இறங்கி வந்தான் நரேன். நீ வரைச்ச நான் எழுந்துக்கலை, நான் எப்படிக்கா? அப்புறம் நூடுல்ஸ் கழுத்தில் இருக்க காலர் பெல்ட் என் கழுத்தில் தானே இருக்கும். என்னை கட்டி எலிட்ஸ் பீச் முழுக்க வாக்கிங் போயிடுவியே. கிண்டலுடன் சிரித்தான் நரேன். என்ன செய்கிறது தம்பி, உனக்கு ஒரு கால் கட்டு போட்டு இருந்தா நான் ஏன் உன் கழுத்தில் காலர் பெல்ட்டை போட போகிறேன். சரி, இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்? ஹால் சோஃபாவில் சாய்ந்தபடி அவள் அமர ராஜாராம் கொண்டு வந்து நீட்டிய லெமன் டீ கோப்பையை பெற்றுக்கொண்டாள் அம்சா. ஒன்றும் இல்லை, நரேன் கூற அவனை விசித்திரமாக பார்த்தாள் ராஜாராம். டாக்டர் இன்னைக்கு சந்தீப் சங்கர் உங்களை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருக்கார் என்றவுடன் பதறிப்போய் அவனை பார்த்தார். ஓ மை காட், இப்படி மறந்து விட்டேன். ஆமாங்க்கா, சந்தீப் சங்கர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னு லஞ்சுக்கு கூப்பிட்ருக்கான், நரேன் கூறினார். இன்றைக்கி வடமாலி கூட இல்லை, உனக்கு சமைச்சு போடலாமேன்னு பார்த்தேன். இன்றைக்கி பார்த்து வெளியில் சாப்பிட்றேன்னு சொல்கிறியே. ஆமாம், இந்த சந்தீப் சங்கர் ஃபோட்டோவை பேப்பரில் பார்த்தனே, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நித்யமூர்த்தி பொண்ணை லவ் பண்ணுறான்னு போட்டிருக்கே, அம்சா கேட்டாள். எனக்கு தெரியல, தானியாங்கிற நடிகையோடு தான் இவ்வளவு நாள் சுற்றிக்கிட்டு இருந்தான். நரேன் சொல்லியபடியே பூஜை அறைக்குள் நுழைந்தான். பூஜை அறையில் மாட்டப்பட்டிருந்த காமதேனுவின் புகைப்படத்தை உற்று பார்த்தபடியே நின்றார். அவரது காதலி மற்றும் ஒரு நாள் மனைவி ரேணுகாவின் நினைவாக அவரிடமிருந்து அவள் ஹோட்டல் அறையில் வைத்துவிட்டு சென்றிருந்தது இந்த ஒரு படம்தான். மருத்துவ மாணவனாக இருந்த பொழுது மோதலில் ஆரம்பித்து காதலாக மாறிய பிறகு ஒரு நாள் திருமண வாழ்க்கையை முடிந்து போனது. ரேணுகாவுடன் இவரது உறவு அந்த ஒரு நாள்தான். அவரது அந்த காதல் கதை வெளியே உட்கார்ந்திருக்கும் அக்கா அம்சவர்தனிக்கு கூட தெரியாது. இதுவரையில் அவள் எப்படி மரணமடைந்தாள் என்கின்ற விவகாரம் கூட இவருக்கும் தெரியாது. பனித்த கண்களுடன் பூஜை அறையில் சற்று நேரம் நின்றிருந்தான் நரேன். தம்பி பூஜை செய்வதாக நினைத்து அம்சா மௌனத்தை கடைப்பிடிக்க சற்று நேரம் கழித்து பழைய கலகலப்புடன் வெளியே வந்தான் நரேன். நீ இங்கேயே இரேன் அக்கா, நான் சந்தீப்பை மீட் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நரேன் சொன்னான். இல்லை நரேன், யூ கோ அஹெட். ஒரு முக்கியமான விஷயம், வனமாலிக்கு யுனைடெட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து மென்டல் ஹெல்த் விஷயமா ஒரு ஆராய்ச்சி நூல் எழுதுகிற அசைன்மெண்ட் வந்திருக்கு. கிராமப்புற பகுதியில் போய் ஒரு வருடம் தங்கி ஆராய்ச்சிகள் செய்யணும்னு வனமாலி நினைக்கின்றார். நானும் ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு அவரோட ஆராய்ச்சியில் உதவி செய்யலாமான்னு பார்க்குறேன். என்னோட உதவியாளர் அவந்திகா கிட்ட கிளினிக்கை ஒப்படைச்சிட்டு நானும் வனமாலியும் ஏதாவது கிராமத்தில் போய் தங்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? அம்சா கேட்டாள். எதையோ யோசித்தபடி அமர்ந்திருந்த நரேன் அம்சா சொன்னதை கேட்டும் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான். குட் ஐடியா அக்கா, நீயும் எவ்வளவு நாள் தான் உழைப்ப?
சென்னையில் இருந்தால் உனக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. மாற்றி மாற்றி உனக்கு ஃபோன் கால் வரும். கிராமத்துக்கு போகிறது நல்ல ஐடியா என்று நரேன் கூறினார். குட், நீயே ஏதாவது கிராமமாக சொல்லு பார்க்கலாம், ஹம்சா சொன்னாள். உங்கள் இஷ்டம், உங்களுக்கு பிடிச்ச கிராமத்துக்கு நீங்கள் போங்க. ஆனால் கோவூருக்கு நீங்கள் போனீங்கன்னா நானும் உங்கள் கூட வந்து தங்குவேன், நரேன் சொல்ல ஹம்சா திகைத்தாள். கோவூரா? அதுக்காக எல்லா கிராமங்களையும் விட்டு விட்டு கோவூரை தேர்ந்தெடுத்திருந்தான் நரேன். தன் சந்தேகத்தை அவனிடமே கேட்டுவிட்டாள் ஹம்சா. என்ன, மென்டல் ஹெல்த் பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தகுந்த கிராமம் அதுதான். பூஜை அறையில் தெரிந்த காமதேனு படத்தை வெறுத்தபடியே நரேன் சொன்னான். கோவூர் என்று தம்பி சொன்னதும் ஹம்சாவின் அடிவயிற்றில் ஒருவித கலக்கம் தோன்றியது. அவளது முகபாவம் லேசாக மாறிவிட அதை மறைக்க எழுந்து வாசலை நோக்கி நடந்தாள். நான் கிளம்புறேன் நரேன் என்றாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை விச்சுவுக்கு லீவு என்பதால் அவனுடன் காத்தாடி விடுவதற்கு வருவதாக சொல்லி இருந்தான் காமேஷ். காத்தாடி மற்றும் நூல்கண்டுடன் காலையிலேயே பேப்பரையரின் வீட்டுக்கு வந்து விட்டான். பேப்பரையரும் அவர் மனைவி விசாலாட்சியும் ஏதோ கோவில் திருவிழாவுக்காக கிளம்பி கொண்டு இருந்தார்கள். காமேஷ், ராத்திரிக்குள்ளே வந்துடுவோம். டிஃபன் கேரியரில் இட்லி, புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் வச்சுருக்கேன், 2 பேரும் சாப்பிடுங்கோ. விச்சு காமேஷ் சொல்கிறத கேட்டுக்கிட்டு சமத்தாக இருக்கணும் என்று சொல்லிவிட்டு ஐயருடன் கிளம்பினாள் விசாலாட்சி. மொட்டை மாடிக்கு முதல் விச்சுவை தூக்கி கொண்டு சென்றுவிட்ட காமேஷ் பிறகு காத்தாடி நூல்கண்டை எடுத்து கொண்டு வந்தான். புது காத்தாடியை நூலில் கட்டி மெதுவாக உயர பறக்க விட்டான். காற்றும் குறைவின்றி வீச அவர்களது காத்தாடி ஜிவ்வென்று உடனே உயரத் துவங்கி பறக்க துவங்கியது. காமேஷ் இன்னும் சிறிது அதிகம் நூலை விட காத்தாடி இன்னும் உயரத் தொடங்கியது. நூலை விச்சுவுடன் கொடுத்தான் காமேஷ். அவன் ஹ என்று குரல் எழுப்பியபடி தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி உயர பறந்து கொண்டிருந்த காத்தாயை நோட்டமிட்டு கொண்டே இருந்தான். அப்பொழுது தனியாக பறந்து கொண்டிருந்த அந்த வெண்ணிற காத்தாடியை நோக்கி இன்னும் சில வண்ண காத்தாடிகள் நெருங்கி வந்தன. பல்வேறு கட்சிகளில் வண்ண டிசைனில் பறந்த அந்த காத்தாடிகளில் விச்சுவன் காத்தாடியை டீலுக்கு அழைக்க அவன் பயத்துடன் காமேஷிடம் மீண்டும் நூலை தந்துவிட்டான். லாபகமாக அந்த வண்ண காத்தாடிகளை விட்டு நகர்ந்து இன்னும் சற்று உயரத்துக்கு போனான் காமேஷ். அப்பொழுதுதான் அந்த கருப்பு நிற காத்தாடி தங்கள் வெள்ளை நிற காத்தாடியை நெருங்குவதை கவனித்தான். அந்த கருப்பு காத்தாடியை மாஞ்சா நூலில் பறக்க விட்டு இருந்தான் அதற்கு உரியவன். விச்சுவின் கையை மாஞ்சா அறுத்துவிடும் என்பதற்காக காமேஷ் மாஞ்சா நூலை தவிர்த்திருந்தான். இதை தெரிந்து கொண்டே என்னவோ அந்த கருப்பு காத்தாடிக்காரன் இவர்கள் காத்தாடியை குறிவைத்து துரத்தி கொண்டே வந்தான். ஒரு கட்டத்தில் அந்த கருப்பு காத்தாடியின் மாஞ்சா நூல் இவர்கள் நூலை பதம் பார்த்துவிட இவர்கள் நூல் அறுபட வெண்ணிற காத்தாடி வானத்திலிருந்து வட்டமிட்டு பறந்தபடி நேராக தேனுகாம்பா காமேஸ்வரியின் கோவிலை நோக்கி சென்றது. விச்சுவின் முகம் சூம்பி போக காமேஷ் அவனுக்கு ஆறுதல் சொன்னான். கவலைப்படாதே விச்சு, நான் உனக்கு எப்படியாவது காத்தாடியை பிடிச்சு கொடுத்துட்றேன் என்றபடி வேட்டியை மடித்து கொண்டு மொட்டை மாடியில் இருந்து ஓடுகளின் மீது கால் வைத்து ஏறி சென்று அங்கிருந்து பேலன்ஸ் செய்து கோவில் பக்கமாக எட்டி பார்த்தான். காத்தாடி கோவிலில் இருந்த மாமரத்தில் சென்று சிக்கு கொண்டது. காமேஷ் அவசரமாக கீழே இறங்கி வந்தான். விச்சு, காத்தாடி கோவில் மாமரத்தில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கு, நீ வீட்டிலேயே இரு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்றவன் விச்சுவை சுமந்து கொண்டு கீழே நாற்காலியில் கொண்டு வந்து அமர வைத்தான். பிறகு தெருவில் இறங்கி கோவிலை நோக்கி நடந்தான். கோவிலை நெருங்கிய பொழுதுதான் சாரட்டு வண்டி கோவில் வாசலில் நிற்பதைக் கண்டான். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெரிய வீட்டார் கோவிலுக்கு வந்திருக்கக்கூடும். வேகமாக கோவிலுக்குள் நுழைந்தவன் சந்நிதி பக்கம் செல்லாமல் நேராக மாமரத்து பக்கமாக சென்றான். அந்த மரம் கோவிலுக்கு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்தது. அதன் அடியில் பக்தர்கள் உட்காருவதற்கு தோதாக சிமெண்ட் திண்ணை மரத்தை சுற்றி அமைத்திருந்தது. முற்பகல் என்பதால் கோவிலில் அதிக கூட்டமில்லை. குறிப்பாக அந்த மாமரத்து பக்கம் ஆள் நடமாட்டம் இல்லை. அந்த மரத்தை நோக்கி நடக்கும் பொழுது தன் வெண்ணிற காத்தாடி இருக்கும் இடத்தை கவனித்து விட்டான். மரத்தின் உச்சியில் ஒரு மாவிலை கொத்தில் சிக்கி இருந்தது. அடர்த்தியான அந்த மரத்தின் ஊடே எளிதாக ஏறி அவனால் காத்தாடியை எடுத்துவிட முடியும். பள்ளி நாட்களில் அந்த மரத்தில் ஏறி மாங்காய் பறித்திருக்கின்றான். மரத்தின் கீழே காத்தாடி சிக்கியிருந்த கிளையை கண்களால் அளவெடுத்தவன் அதை அடையும் வழியையும் பார்த்து வைத்து கொண்டான். பிறகு ஒரு முறை தன்னை சுற்றி பார்த்தவன் வேட்டியை உருவி மடித்து மரத்தின் அடியில் வைத்து ஷார்ட்ஸுடன் நின்றான். பலமுறை ஜிம்மில் பயிற்சி செய்தவன் ஆகையினால் கிடுகிடுவென்ற அந்த மரத்தில் ஏறத் துவங்கினான். எப்படியோ
காத்தாடி சிக்கியிருந்த கிளையை அடைந்து விட்டான். அந்த கிளை மரத்திலிருந்து சற்று வெளியே துருத்தி கொண்டிருந்தது. அதன் மீது கவிழ்ந்து படுத்தபடி காத்தாடியை நோக்கி கையை நீட்டினான். அவனுடைய பாரம் தாங்காமல் கிளை மேலும் கீழுமாக சற்றே நிதானித்து இன்னும் முன்னேறி கையை அவன் நீட்ட, இந்த முறை அந்த வெண்ணிற காத்தாடி அவன் கையில் சிக்கியது. அது கிழிபடாமல் மாவிலை கொத்திலிருந்து விடுவித்து பின்வாங்கி மாமரத்தின் உயரத்திலிருந்து கீழே இறங்கத் துவங்கினான். கீழ்கிளைக்கு வந்து மரத்திலிருந்து கீழே சிமெண்ட் மேடையின் மீது குதிர்ப்பதற்காக எத்தனித்தவன் திடுக்கிட்டு விட்டான். மரத்தின் கீழிருந்த மேடையில் பெரிய வீட்டு பெண் தேனுகா அமர்ந்து ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். மேலிருந்து அவளது அடர்த்தியான கூந்தலில் சூடப்பட்டு இருந்த மகிழகாரம் மடிக்கப்பட்டு ஹேர்பின்னால் பிணைக்கப்பட்டு இருந்ததை கவனித்தான். அதன் வாசம் மேலே இருந்து அவன் நாசி வரை எட்டியது. பச்சை தாவணியும் எலுமிச்சை மஞ்சளில் பாவாடையும் அணிந்திருந்தாள். மற்றபடி எளிமையான ஆபரணங்களையே அணிந்திருந்தாள். மேலிருந்து பார்த்த பொழுது அவளது சங்கு கழுத்தும் பால்வண்ணம் முதுகும் தெரிய காமேஷ் திணறி போய்விட்டான். மடித்து வைத்திருந்த அவளது வேட்டி அவள் பக்கத்தில் கிடந்தது. கீழே குதித்து அவன் தன்பாட்டுக்கு வேட்டியை அணிந்து கொண்டு காத்தாடியுடன் சென்று விடத்தான் நினைத்தான். அவள் எதிரே ஷார்ட்ஸுடன் இறங்குவதற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, இப்படியே உட்கார்ந்திருப்போம், அவள் எழுந்து போகும் வரை காத்திருப்போம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவள் கொஞ்சத்தில் எழுந்து போவதாக தெரியவில்லை. சாங்கியங்கள் எதுவும் இல்லாததால் தனியாகத்தான் வந்திருந்தாள். தொலைவில் தோஜ சம்பத் அருகே காண்டீபன் அவளது வரவிற்காக காத்திருப்பதை கண்டாள் காமேஷ். அவள் காலில் சிறு கட்டு. அன்று சாரட் வண்டி விபத்தில் கரும்பு கோயிலுக்கிடையில் சிக்கிய பொழுது ஏற்பட்ட காயமாக இருக்கக்கூடும். மரத்தின் மேலிருந்தபடியே தேனுகா கிளம்புவதற்காக காத்திருந்தான் காமேஷ். கோவிலில் டமாரமடிக்கும் கார்மேகம் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான். பெரிய வீட்டு பெண் தேனிகா தனியாக மரத்தில் வீற்றிருப்பதை கண்ட அவன் நேராக அவளை நோக்கி வந்தான். கும்பிடுறம்மா. தேனுகாவை நோக்கி குனிந்தான். அவனை நோக்கி தலையாட்டிய தேனுகா தன் பர்சிலிருந்து ஒரு 10 ரூபாய் தாளை எடுத்து அவனிடம் நீட்ட கார்மேகம் இழுத்தபடியே இந்த ரூபாய் நோட்டை பெற்றுக்கொண்டான். அவனுடைய கண்கள் வேட்டி மடித்து வைத்திருந்ததின் மீது படிந்தன. அம்மா, வேட்டி. கார்மேகம் தலையை சொரிந்தான். சற்றே நகர்ந்து எடுத்துக்க. தேனுகா அனுமதி தர மடித்து வைத்திருந்த அந்த வேட்டியை சற்றென்று எடுத்து கக்கத்தில் சுருகி கொண்டு அவன் கிளம்பி விட்டான். கார்மேகம் தன் வேட்டியை எடுத்துக்கொண்டு போவதை கண்ட காமேஷுக்கு பகீர் என்றது. வேட்டி பறிபோனால் ஷார்ட்ஸுடன் எப்படி வீட்டுக்கு போவது? பரபரப்புடன் மேலே இருந்து குரல் கொடுத்தான். ஹலோ, என் வேட்டியை ஏன் அவன்கிட்டே கொடுத்து காத்தாடியே எடுக்கிறதுக்காக நான் தான் என் வேட்டியை மடித்து கீழே வச்சுட்டு மரத்துக்கு மேலே ஏறினேன். அவனை கூப்பிட்டு வேட்டியை வாங்கித்தான். காமேஷ் மேலிருந்து குரல் கொடுக்க திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்த தேனுகா கையில் காத்தாடியுடன் அவன் மரத்தின் மீது அமர்ந்திருந்த கோலத்தை கண்டதும் சிரித்து விட்டாள். எனக்கு என்ன தெரியும், வேட்டியை எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டான். அவன் வேட்டி நினச்சிக்கிட்டு எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் வேட்டியை வாங்கி கொடு. பேப்பரையர் ஊரில் இல்லை, அவர் வீட்டு பையன் தனியாக இருக்கான். நான் போய் தான் அவனுக்கு லஞ்சு கொடுக்கணும். அவனோட காத்தாடியை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன். நிலைமையை யோகித்த யோனிகா திரும்பி கார்மேகத்தை கைத்தட்டி அழைத்தாள். திரும்பி பார்த்த அவன் தேனுகா தன்னை கஜேஸ்து அழைப்பதை கண்டதும் மீண்டும் அவளை நோக்கி நடந்தான். வேட்டியை அங்கேயே வச்சுடு, சாமிக்காக நேர்ந்து விட்டுருக்காங்க. தேனுகா சொன்னதும் வேட்டியை இருந்த இடத்திலேயே வைத்து விட்டென்று அவனுக்கு இன்னும் ஒரு 10 ரூபாயை நீட்ட அவன் சந்தோஷமாக வாங்கி கொண்டு போய்விட்டான். எதுக்கு அவனுக்கு இன்னொரு 10 ரூபாய் கொடுத்த? வேட்டி என்னது தானே? வியப்புடன் கேட்டான் காமேஷ். மரத்தடியில் பெரிய வீட்டு பொண்ணு உட்கார்ந்துருந்தாங்க. அவள் அருளால் ஒரு வேட்டி கிடச்சிது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவள் அதை திருப்பி கேட்டு வாங்கிட்டான்னு சொன்னால் எனக்கு சௌபாகியமே இல்லை. நான் ஊரை ஏமாத்துறதா சில பேர் மாதிரி அவனும் நினச்சிட்டா என்ன செய்கிறது? அதனால தான் இன்னொரு 10 ரூபாய் கொடுத்தேன். காமேஷுக்கு வியர்த்து கொட்டியது. இவள் அவளை பற்றி தவறாக நினைத்திருந்தது அவளுக்கு எப்படி தெரிந்தது? சரி, கிளம்பு. நான் மரத்திலே இருந்து இறங்கி வேட்டியை கட்டிக்கணும். அவளை கொஞ்சம் தூரமாக போகச் சொன்னான் அவன். நான் காமதேனுன்னு அம்சம், இந்த கோவிலோட பொண்ணு. நான் இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ண போகிறேன் என்றபடியே அந்த வேட்டியின் பக்கத்திலேயே மீண்டும் உட்கார்ந்து விட்டாள். இது என்ன அக்கப்போர் செய்கிறாள் இவள்? ஹலோ, நான் உன் முன்னாடி இந்த நேரத்தில் கீழே எப்படி வருது? காமேஷ் எரிச்சல் அடைந்தா. ஏன் இந்த குளத்தில் உங்கள் வீட்டு நடுகாலில் ஃபோட்டோவில் நிற்கிறீங்க? இங்கே காத்தாடி ஃபோட்டோவில் கப்பு, அவ்வளவுதான் வித்தியாசம். தேனுகா கேலியுடன் சொன்னாள். காமேஷுக்கு பகீர் என்றது. இவள் எப்போது நம் வீட்டுக்கு வந்தாள்? ஒருவேளை அருந்ததி பார்க்க வந்திருந்தாளோ? நீங்கள் அருந்ததியின் தம்பியா என்று விபத்து நடந்த பொழுது கேட்டாளே,
தயக்கத்துடன் தேனுகாவை பார்த்தான் அவன். அட்லீஸ்ட் வேட்டியாவது எடுத்துத்தா, நான் இங்கேயே கட்டிக்கிடுறேன், காமேஷ் சொன்னான். பொண்ணுங்க ஆடையை எடுத்துக்கிட்டு கண்ணன் மரத்து மேலே உட்காந்துருக்கிற கதையை படிச்சிருக்கேன். மரத்து மேலே இருக்கிற கண்ணனோட ஆடையை பெண்ணொருத்தி கையில் சிக்கினதை இப்போ தான் நான் பார்க்குறேன். ரேணுகா கழுக்கென்று சிரிக்க காமேஷுக்கு சுர்ரென்று கோபம் ஏறியது. இவள் வேண்டுமென்றே இவனை வம்பு கிழிக்கிறாள். சூடாக எதையாவது சொல்லி இவளுடைய ஆட்டங்களுக்கெல்லாம் மயங்குபவன் நான் இல்லை என்பதை அவளுக்கு உணர்த்திவிட வேண்டும். நீ முதல்ல இங்கே இருந்து கிளம்பு. அசோகவனத்து சீதை மாறி மரத்தின் கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? அவனவனுக்கு வேலை இல்லையா? சற்று காட்டமாகவே கேட்டதும் தேனுகாவின் சிரிப்பு மறைந்தது. சீதை அசோகவனத்தில் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்த போது நீ உட்கார்ந்துருந்த மாதிரி மரத்து மேலே யாரும் உட்கார்ந்துருந்தா தெரியுமா? தேனுகா தன்னை மறந்து கேட்டுவிட காமேஷின் முகம் கோபத்தால் துடித்தது. தன்னை பெரிய வீட்டு பெண் அனுமார் என்று கூறிய போது புரிந்து போனது அது. இவள் என்னை பற்றி என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாள்? அதிர்ஷ்ட தேவதையே, நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் கேவலப்படுத்து. நீ எனக்கு அதிர்ஷ்டங்களையும் சௌபாகியங்களையும் அள்ளி கொடுத்தா போரும் என்று காலில் விழுந்து கும்பிடுவேன் என்று நினைக்கின்றாளா? பெரிய வீட்டின் மீது நிலவிக்கொண்டிருந்த கோபம் தேனுகாவின் பேச்சால் எரிமலையாக வெடித்தது. கையில் இருந்த காத்தாடியை கீழே கிழித்து போட்ட காமேஷ் ஆத்திரத்துடன் கீழே குதித்தான். மேடை மீது இருந்த வேட்டியை எடுத்து கட்டி கொண்டான். தேனுகாவை நெருங்கி வந்தான். அவள் பீதியுடன் அவன் முகத்தை பார்த்து கொண்டிருக்க சட்டென்று எதிர்பாராத நேரத்தில் பளார் என்று அவள் கன்னத்தில் ஒன்றை வைத்துவிட்டு கோவில் வாசலை நோக்கி சென்று மறைந்தான். தேனுகா ஜாடையாக காண்டீபன் பக்கமாக பார்க்க அவன் நாகநாத குருக்கள் தந்திருந்த வெண்பொங்கலை ஆவலுடன் சுவைத்து கொண்டிருந்தான். நல்ல வேளை என்று நினைத்து கொண்டாள் தேனுகா. பிறந்த நாள் முதலாக அந்த ஊர் மக்கள் யாருமே காலில் விழுந்து வணங்குவதையே பார்த்து பழக்கப்பட்டிருந்த தேனுகா முதல் முறையாக வாழ்க்கையில் அடி ஒன்றை பெற்றிருந்தாள். முன்பின் அடிவாங்கி பழக்கம் இல்லாததால் எப்படி ரியாக்ட் செய்வது என்பது தெரியாமல் தன் சாரட்டு வண்டியை நோக்கி நடந்தாள் தேனுகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.